ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை இன்னொரு முறையாக உங்களை வாழ்த்துகிறேன். குட் மார்னிங் என்று வாழ்த்தி வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் என்று அன்போடு உங்களை வரவேற்கிறேன். அனுதின தியானத்திற்கு ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு சீக்கிரமா இந்த வருஷத்திலே இந்த மாதத்திலே எங்களை 19வது நாளுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ விஷயத்திலே நாங்கள் பத்திரப்படுகின்றோம், நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆவிக்குரிய விஷயங்களிலும் நாங்கள் விழித்திருக்கிறவர்களா இருக்க, ஜெபத்திலே நாங்கள் விழித்திருக்க, ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க, பிசாசின் தந்திரங்களுக்கு இடங்கொடாமல் கீழ்ப்படியாமல் உமக்கு நெருக்கமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? 20 நாள் கிட்ட ஆகுது. இந்த புதிய வருஷத்துல ஏதாவது நினைவிருக்கா? தேவனோடு நீங்க செய்து கொண்ட உங்க தீர்மானங்கள், தேவனோடு நீங்க உடன்படிக்கை செய்தோம் இல்லையா? இந்த வருஷத்தில் இனி நான் கோவப்பட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் மோசம் செய்ய மாட்டேன், நான் எதையும் திருட மாட்டேன், எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், புதிய வாழ்க்கையை வாழ்வேன், நான் அன்போடு கூட வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று ஏதாவது தீர்மானம் செய்றீங்களா? இல்லவே இல்லையா? அப்படிப்பட்டது எதுவும் செய்யவில்லை என்றால் இன்றைக்காவது நீங்க செய்யுங்க. ஒரு ஒப்பந்தம் செய்யுங்க தேவனோடு. நீங்க சொல்லுங்க, உங்களால முடியாது என்பீங்க. உங்களால முடியாததுனால தான் தேவன் நம்மை கொண்டு செய்ய வைப்பாரு. பாருங்க, நாம விழுந்து போவதற்கும் கெட்டு போவதற்கும், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெறாம போவதற்கும் முக்கிய காரணம் நம்ம இருதயத்தை பற்றி நாம ஜாக்கிரதையாக இல்லாமல் இருப்பது. இருதயம் இருக்கா உங்களுக்கு? எங்க இருக்கு இருதயம்? இங்க இருக்கா, இங்க இருக்கா, சிறு மூளையா என்பது தெரியாதானா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருதயம் இருக்கென்று. நம்ம சிந்தனைகளுக்கு, நம்ம எண்ணங்களுக்கு, நம் கற்பனைக்கு, நம்ம பிளான்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் மையம் அது. அந்த இருதயம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். தேவனுக்கு அந்த இருதயத்துல நாம இடம் கொடுக்கணும். ஏதோ மூளையில உட்கார வைப்பது இல்லைங்க. இருதய சிங்காசனத்தின் மேல ஆண்டவர் இருக்கணும். நம்ம இருதயத்திலே தேவனுடைய சித்தத்திலே நாம நடக்கும்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆகவே எல்லாவற்றை விட முக்கியமாக உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளு. உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, ஒரு பாவியின் இருதயம் குறித்து எரேமியாவின் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கு. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தீர்க்குள்ளது. ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் எல்லாவற்றையும் விடவும் மோசமானது, அது கொடிய வியாதியை கொண்டது. நம்முடைய இருதயம் நம்மையே மோசம் செய்கிறது. அது வியாதியோடு கூட இருக்கு, பாவ வியாதியோடு இருக்கிறது. இருதயம் கெட்டு போயிருக்கிறது. அதனாலதான் பாருங்க, கெட்டு போனதா இருக்கின்ற அந்த இருதயம் சரியாக வேலை செய்யாது. ஒரு ஜுரம் வந்தவனுக்கு நல்ல அல்வா கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? கசப்புன்பாங்க. இல்லப்பா இனிப்பா இருக்குன்னா, இல்ல கசப்பா இருக்கு என்று சொல்லுவாங்க. காரணம் அது கசப்பல்ல, அவன் நாக்கிலே கசப்பு இருக்கு. கசப்பை இனிப்பென்று, இனிப்பை கசப்பென்று, இருளை வெளிச்சம் என்று, வெளிச்சத்தை இருள் என்று, நன்மை தீமை என்று, தீமை நன்மை என்று எண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! இந்த மோசம் செய்கின்ற இருதயம் நன்மையானவைகளை தீமையாகவும், தீமையானவைகளை நன்மையாகவும், கசப்பானதை இனிப்பாகவும், இனிப்பானதை கசப்பாகவும் காண்பிக்குதுங்க. அதனாலதான் பாருங்க, பாவத்துல இருக்கிற நபர் அந்த மதுவை எடுத்துக்கொள்ளும் போது, அந்த நாட்டு சாராயத்தை குடிக்கும் போது, அது ஏதாவது ருசியா இருக்குமா? அது ஏதாவது நல்ல வாசனையோடு இருக்குமா? அந்த குடிக்காரங்க குடிக்கும் பொழுது அவங்கள கவனிச்சா அந்த முகத்தை விகாரமா வைத்துக்கொண்டு, அல்லது என்னென்னமோ கலந்து கொண்டு, அல்லது எதுமோ தொட்டுக்கொண்டு, எதற்கு அவ்வளவு கஷ்டம்? ஆரோக்கியத்தை இது கெடுத்து போடுகிறது, அது அந்த குடும்பத்தை கெடுக்கிறது என்று சொன்னாலும் கேட்காமல் புகைப்பிடிப்போம் என்பாங்க.
புகையை பிடிப்பது எப்படிங்க முடியும்? புகையை பிடித்துக் கொண்டால் அது உள்ள இருக்கணும் இல்லையா? எது சாப்பிட்டாலும் உள்ள போய் உட்காருது. ஆனா புகை ஏன் திரும்ப வெளியே வந்து விடுகிறது? புகை நமக்கு ஒத்துக்காது. புகை நம் உடலுக்கு கேடு. ஆனா மனிதனுக்கு அது பொழுதுபோக்கா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பாவமுள்ள இருதயம் பாவத்தை நேசிக்கும். சிற்றின்ப பாவ போகத்திற்காக சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறோம். மிக முக்கியமாய் ஆத்துமாவை கெடுத்துக் கொள்கிறோம். எப்பொழுது உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பீங்களோ, என் மகனே உன் இருதயத்தை தா என்றார். கொடுத்தீங்களா இல்லையா நீங்க? உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தீங்களா? என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு எப்பயாவது நீங்க அவரை வரவேற்றீங்களா? அவர் இருதயத்தின் கதவிலே நின்று தட்டிக் கொண்டிருக்கிறாராம். யாராவது கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்கிறார். இன்னும் எப்பொழுதிலிருந்தோ அவர் அன்பு உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. நீங்க இப்பதான் உணர்ந்திருக்கலாம் அவருடைய அன்பை, இப்பொழுது கூட உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் இருதயத்தை தேவனுக்கு கொடு. தேவன் புதிய இருதயத்தை உனக்கு கொடுப்பேன், புதிய சுபாவத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலேயே அநேகர் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்க சுபாவம் மாறிவிடும், உங்க இருதயம் மாறிவிடும், உங்க சிந்தனைகள், உங்க பேச்சு, உங்க நடத்தை, உங்க வாழ்க்கையே மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில இன்னும் அந்த மாற்றம் இல்லாத நிலை கவனிக்கின்றோம். ஒரு சிலர் தேவன் கொடுத்திருக்கிற புதிதான இருதயத்தை 20 நாட்களிலேயே கெடுத்துக் கொண்டதை பார்க்கின்றோம். எதற்கு? இதோ நீதிமொழிகள் 4 வாசிக்கிறோம். உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமாகவே எல்லா காவலோடும் முக்கியமாக உன் இருதயத்தை பத்திரமாய் காப்பாற்றிக் கொள்ளு. புதுசு ஒண்ணு வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? பழைய டிவி போயிடுச்சுன்னு புதிய டிவியை வாங்கினீங்க. இதை நீங்க இஷ்டம் போல ஆபரேட் பண்ணா இதுவும் போயிடும் இல்லையா? எந்த பொருளா இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணும், அதை துடைக்கணும், கழுவணும், அதுக்கு தேவையான அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உங்க இருதயத்தின் மேல கூட நீங்க கவனம் செலுத்தாவிட்டால் புதிய இருதயம் கூட கெட்ட இருதயமாய் மாறிப்போகுதே. அதற்குதான் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே உங்க இருதயத்தை தேவனுடைய வசனம் என்னும் தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரிக்கணுங்க. இந்த உலக அழுக்குகள் நின்று நீங்க சுத்திகரிக்கப்படும்படியாக எப்போதுக்கப்போது தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கணுங்க. உன் இருதயம் பாவத்தின் பக்கம் திரும்பாதபடிக்கு பத்திரமாய் காத்துக்கொள்ளணும். அவன் திருடங்க, அவன் கொள்ளையடிக்கிறவங்க சாத்தானு. அவன் ஒருமுறை உங்க இருதயத்தை விட்ட பிறகு சுற்றியே திரிந்து கொண்டிருப்பானாம். நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்கோ என்று திரும்ப பார்ப்பதற்கு வருவானாம். அசுத்த ஆவி ஒருவன் வீட்டை விட்டு போன பிறகு திரும்ப வருமாம் மறுபடியும். அந்த வீடு அழகாய் ஜோடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு தன்னை விட கெட்டதான வேறு 7 அசுத்த ஆவிகளை கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் இருதயம் புதிய இருதயமாக உனக்கு கொடுக்கப்பட்டபோது அதை வசனத்தால் நிரப்பாவிட்டால், தேவனுக்காக உன் இருதயத்தை பயன்படுத்தாவிட்டால், தெய்வீக தியானம் செய்யாவிட்டா, தேவனுக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுக்காவிட்டா, உங்களுடைய பிந்தின நிலைமை முந்திய நிலைமையை விட மோசமாக இருக்கும். பத்திரமா காத்துக்கொள்ளுங்க உங்க இருதயத்தை. அப்படின்னா பீரோல வைத்து பூட்டி வைப்பது கிடையாது. உங்களுடைய இருதயத்துக்கு தேவனுடைய வசனம் காவலா இருக்கும். பைபிள்ல சொல்லி இருக்கு, அவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்துக்கு காவல் இருக்கும். உங்க இருதயத்துல சமாதானம் இல்லாத நிலைமை இல்லாதபடிக்கு பிசாசின் காரியங்கள் வராமல் அவர் உங்க இருதயத்தை காப்பாற்றுவேன் என்றார். முழங்கால் போட்டு ஜெபிப்பது, வசனத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்பிக்கொள்வது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறாரு தாவீது. உங்க இருதயம் பத்திரமா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தால நிரம்பி இருக்கணும். தேவனுடைய வசனத்தின் தியானம் உங்க இருதயத்தில் இருக்கும்போது உங்களுடைய எல்லைகளுக்கு கிட்ட கூட பிசாசு வர முடியாது. சாத்தானை சேர்ந்த எதுவும் உங்க இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உங்க இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்படும். ஒரு ஊற்றிலிருந்து ஊறும்போது எப்போதுக்கு அப்போது ஃப்ரெஷ்ஷாக அந்த நல்ல தண்ணீர் உற்பத்தி ஆகும். கிறிஸ்துவை அறிந்தவங்க, புதிய இருதயத்தை பெற்றவங்க பொல்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அசுத்த காரியங்களுக்கு இடம் கொடாமல் இருப்பது மட்டுமல்ல, தேவனுக்காக உன்னதமான எண்ணம் கொண்டவர்களாய் தேவனுடைய விலையேற பெற்ற எண்ணங்களால நிரப்பப்பட்டு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரத்தில் இருக்கோ அவ்வளவு உயர்வான தேவ எண்ணங்களை அறிந்து அந்த எண்ணங்களை கிரியைகளிலே
நிறைவேறும்படியா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. உங்க இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்படுமாகவே எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை பத்திரமா காத்துக்கொள்ளுங்க. காப்பாற்றிக் கொள்ளு. உன் வாலிப இச்சைகளை விட்டு ஓடிப்போ. பரிசுத்த இருதயத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து நீதியையும் அன்பையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் நீ பின்தொடரு. உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க பாவிகளோடு போய் உட்கார்ந்து கொண்டால், அசுத்தமானவர்களோடு பேசிக் கொண்டிருந்தால், அனாவசியமான வார்த்தைகள் பேசுகிறவர்களோடு நீங்க இருந்தால், அதை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் அசுத்தமாயிடுவீங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே பாவம் நுழைந்து விடுகிறது. தேவனுடைய ஜனங்களிடத்துக்கு செல்லு சுத்த இருதயத்தோடு. ஜெபிக்கிறவர்களோட கூட அன்பையும் நீதியையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் சம்பாதித்துக் கொள்ளு, பின்தொடரு. சம்பாதிக்கணும் வாங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பாதித்தா போதுமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். எத்தனை கோடி சம்பாதித்தாலும் மில்லியன் சம்பாதித்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் என்று இருக்கிறாங்கல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை சம்பாதிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. என் இருதயமெல்லாம் கிறிஸ்துவை நிரப்ப வேண்டும் என்று எனக்கு ஆசை. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் செல்வங்களை பொக்கிஷங்களை சேர்க்க எனக்கு ஆசை. ஆமாங்க, கிறிஸ்துவை கொண்டவர்களுக்கு வேற விஷயங்களை குறித்த ஆலோசனை கூட இருக்கவே இருக்காது. வேறு ஆசைகள் வராது. எனக்கு போதுமானவராகிய தேவன் இருக்கிறார் என்ற திருப்தி இருக்குங்க. உங்க இருதயத்துல யார் இருக்கிறாங்க? கிறிஸ்து வாழ்கிறாரா? அப்பப்போ ஆண்டவரை வரவேற்று கெஸ்டை போல ட்ரீட் செய்கிறீங்களா? அல்லது ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல நீங்க வாழுங்க, என் ராஜா நீர், என் அதிபதி, என் ஆண்டவர் நீர், என் ரட்சகர் நீரே என்று உணர்கிறீங்களா? உம் சமூகத்தினின்று தள்ளிவிடாதேயும், உம் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும் என்று தவறு செய்த தாவீது கதறினாரு. ஆமாங்க, நம்ம தவறு செய்தால் நம்ம இருதயத்துல தெய்வ பிரசன்னம் இருக்காது. பாவத்தை ஆண்டவர் சகிக்க முடியாது. அதே நேரத்துல ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நல்ல சொல்யூஷன் கொடுத்திருக்கிறாரு, விடுதலை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மை நீதியும் உள்ளவருமா இருக்கிறதுனாலே நம் சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். பாவங்களை உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியும் போது சுத்திகரிக்கப்படுவோம், தேவ பிரசன்னத்தை காத்துக் கொள்ளுவோம். நம் இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை எப்போதுக்கு அப்போது கழுவிக்கொண்டு அவர் வசனத்தினாலே சுத்திகரித்து முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டு உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு ஆண்டவருக்கு நம் இருதயத்திலே இடம் கொடுப்பது, அவர் பிரசன்னத்தை காத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க. நான் மகத்துவமும் உன்னதமுமானவர், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர். ஆனாலும் பணிந்த ஆவியை கொண்டவர்களும் உடைந்து நொறுங்கிய இருதயம் உடையவர்களிடத்திலும் நான் வசிக்க விரும்புகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமாங்க, வானத்தில் இருக்கிற ஆண்டவர் அல்ல அவர், உங்க இருதயத்தில் இருக்க விரும்புகிற தேவன் அவர். அவர் உங்க இருதயத்திலும் என் இருதயத்திலும் எல்லார் இருதயத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கிற அளவுக்கு வானத்திலும் இருப்பாரு, இங்கேயும் இருப்பாரு. அவ்வளவு பெரிய தேவன் அவர். அவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, வலி இல்லை, வேதனை இல்லை. அவர் பிரசன்னத்தை நான் இழந்து போகும்போது நான் சிக்கலில் விழுவேன், நஷ்டங்களில் விழுவேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரே என் இருதயத்துல வசிங்க, என் இருதயத்தை உம்முடைய ஆலயமாக செய்து கொள்ளுகிறேன் என்று, உம்மை கொண்டவனாக நான் வாழ்வேன் என்று தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. பாக்கியவான்களா இருப்பீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கள் பக்தி ஆண்டவரே வெளியரங்கமான பக்தியாய் மாத்திரம் இல்லாமல், ஒரு ஆச்சார பக்தியாக இல்லாமல், ஆழ் மனதில தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களா இருக்கும்படிக்கு நீர் கொடுத்த இந்த புதிய வாழ்க்கையை, புதிய இருதயத்தை, புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் காத்துக்கொள்ள பத்திரமா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல எது போனாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் உம் பிரசன்னத்தை நாங்கள் இழந்து போனால், நீர் கொடுக்கிற இந்த பெரிய ரட்சிப்பை நாங்கள் இழந்து போனால், நீர் கொடுக்கிற வாய்ப்புகளை இழந்து போனால் எங்களுக்கு வேற கதி இல்லை. ஆகவே எங்கள் இருதயத்தை பத்திரமாய் காத்துக் கொள்வதற்கும் ஆலயமாக செய்து கொண்டு உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க செபிக்கிறோம். நீங்களும் சேர்ந்து செபிங்க. நிச்சயமா தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே தேவனுடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. கல்வாரி தரிசனம் அது நேசரின் தரிசனம் தேவநேசத்தின் தரிசனம் கல்வாரி தரிசனம் அது நேசரின் தரிசனம்